நான் டாக்டர் ஏசி அருண், குடல், கல்லீரல், கணையம் சிறப்பு மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெப்படைட்டிஸ் பி. அதாவது கல்லீரலை பாதிக்கக்கூடிய நிறைய வைரஸ் கிருமிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கிருமி தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி. இது இந்தியாவில் பார்த்தோம்னா 100ல் ஒரு 2 பேருக்கு இந்த கிருமி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இது கேரியர் ஸ்டேட், அதாவது கல்லீரலில் இருக்கும் ஆனால் அது கல்லீரலை பாதிக்காது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த கிருமி கல்லீரலை பாதித்து மஞ்சக்காமாலை கொண்டு வரலாம், லிவர் சிரோசிஸ் அதாவது கல்லீரலை முழுமையாக பாதிக்கலாம், அல்லது லிவர் கேன்சர் கல்லீரல் புற்றுநோய் கொண்டு வரலாம். இந்த கிருமி நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இந்த கிருமியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நல்ல எஃபெக்டிவான மெடிசின்ஸ் இருக்குது. என்டிகவர், டீனோஃபோவேர் போன்ற மருந்துகள் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த கிருமி வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல தடுப்பூசி இருக்குது. நான் ஏற்கனவே அந்த தடுப்பூசியை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த தடுப்பூசியை எடுத்துக்கணும். இந்த தடுப்பூசி மூலமாக இந்த கிருமி வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிருமி. இது இந்தியாவில் 100ல் 2 பேருக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு கேரியர் ஸ்டேட்டில் இருக்குது. இது பாதித்தா மஞ்சக்காமாலை வரலாம், லிவர் சிரோசிஸ் வரலாம், லிவர் கேன்சர் வரலாம். இதை தடுக்கிறதுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அதை விட முக்கியமாக நல்ல தடுப்பூசி இருக்குது. நன்றி.